2, 3 கார் டீலர்ட்ட பேசினேன். ஒருத்தர் ஹுண்டாய், ஒருத்தர் மாருதி, ஒருத்தர் டாட்டா. டயர் 2, டயர் 3 டவுன்ஸில பேசினபோது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 22 வரைக்கும் சேல்ஸ் கிடையாது. அவங்க நெறைய பேர் வண்டிக்கு புக்கிங் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ஜிஎஸ்டி குறைஞ்சப்புறம் நாங்க வரோம். அப்ப வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர, ஃப்ரெஷ்ஷா சேல்ஸ் பெருசா இம்ப்ரூவ் ஆன மாரி தெரியலங்கிறாங்க. இதுதான் நடக்கும்னு நான் சொன்னேன். கொஞ்சம் பவுன்ஸ் கூட வரும். நம்பர்ஸ் வெளில வரச்ச ஒரு பவுன்ஸும் வரும். ஒரு 2 நாளைக்கு ஸ்டாக்கு பிரகாசமா எரியும். அதுக்கப்புறம் புஸ் ஆயிடும். ஏன்னா ஜேஎஃப்எம் வரச்ச ஆவரேஜா எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஜிஎஸ்டினால பெரிய பலன் இல்ல அப்படிங்கிறது தெரியும். அது இன்சூரன்ஸ் கம்பெனியில டே 1 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதில பெரிய டெவலப்மெண்ட் ஒண்ணும் இல்ல. பெரிய சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல.